velvet voices of the men blend so sweetly in the air. Their deep baritone harmonies are chorus beyond compare. With each note that is sung, our hearts begin to sway. The nostalgia fills the room, taking us back to another day. Swinging in the moonlight, our spirits take flight. எதுக்குடா சண்டை போடுறீங்க? என்னடா ஆச்சு? அந்த மயிரான்ட்ட கேளு, பழகின 10 நிமிஷத்தில் கணிச்சு சொல்கிறோம், நல்லவனா கேட்டவனா. டே ஜாஃபரு, மயிராங்கெல்லாம் சொன்னா அவள் தான் உனக்கு. ஏன்டா ஆச்சுன்னு சாவறீங்க? என்னடா ஆச்சு? ஜாஃபரு, என்னாச்சு சொல்லு. நீ 9:30 மணி வரைக்கும் ஜூபிட்டர் ஓட்டிகிட்டு இருந்தேன். சரி டயர்டாக இருக்கே வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா கடைசியாக ஒரு பிக்கப் ஒன்று வந்துச்சு. சரி இது ஒன்று தானே முடிச்சுட்டு போகலான்னு அக்செப்ட் பண்ணிட்டு நானும் கிளம்பிட்டேன். நான் ஜூபிடோண்ணா, உங்கள் லொக்கேஷன் சரியாக காட்டல, கொஞ்சம் ரூட் மட்டும் சொல்கிறீங்களா? தம்பி இப்போ கரெக்டாக எங்கே இருக்கீங்க? இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, நேராக ஒரு தெரு ஒன்று போகுது. ஏரியா பேருப்பா? ராஜீவ் நகர்னு போட்டிருக்குண்ணா. தம்பி அந்த ரோட் நேராக வந்தீங்கன்னா கடைசி லெஃப்ட் எடுத்துக்க, லெஃப்ட் சைடில் லாஸ்ட் வீடு வந்துடு. சரிண்ணா அதை வந்துடுறேண்ணா. நான் சார்ண்ணா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, ரூட்டு மாதிரி போய். பரவாயில்லப்பா, ஆல்ரெடி லேட் ஆச்சு. சரி வா போகலாம். லேட்டாச்சு. நம்ம இலங்கை வச்சிட்டானுங்கண்ணா. இந்த இலங்கை வச்சிட்டாங்களா? இந்த ட்ராப் முடிச்சு நான் வந்துடுறேன், நீ அங்கேயே வெயிட் பண்ணு, புரியுதா? சரி பாய். சாரி தம்பி, ரைட்டு கேன்சல் பண்ணிவா, கொஞ்சம் வேலை இருக்குது. என்னண்ணா உங்களுக்காக தான் நான் வந்தேன், வீட்டுக்காச்சும் போயிருப்பேண்ணா. சரி நான் சொல்கிற இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு காசு கொடுத்துட்றேன், போகலாம். டேய் நீ பசங்களை கூட்டம் அந்த ஏரியாவுக்கு வந்துடு. சரிண்ணா. சொல்ல வரேன்? அவன் சொல்கிறது முதல்ல கேட்டு வா, அப்புறம் நான் என்ன பிரச்சனை சொல்கிறேன். ஆஃபீஸில் ஒருத்தன் அமௌண்ட்டு கொடுத்தான், இந்த மாதிரி வச்சுக்கப்பா நைட்டு வந்து வாங்கிக்கிறேன். நானும் வாங்கி வச்சுக்கினேன். அப்புறம் கொடுக்க போனா 10,000 கொடுத்தேன்ப்பா, 8,000 தான் இருக்குது, மீதி எங்கே? அண்ணா நீ ஆஃபீஸில் 8,000 தானே கொடுத்த, 10,000லாம் கொடுக்கல. விளையாடாமல் ஒழுங்காக கொடுறா. விழாலாம் இல்லை, நீ 8,000 கொடுத்த, நான் திருப்பி கொடுத்துட்டேன், ஆளை விடு. ஒழுங்காக மீதி பணத்தை கொடுத்துருப்பாடா. சொல்லினேக்கிறேன் பெரிய பார்த்து வர மாட்டியாப்பா? இல்லைண்ணா ஏதோ டென்ஷன் வந்துட்டேண்ணா, அதான் கீழே வந்துட்டேன். கையில் என்னப்பா சிறைப்பு? திருநூறு பூசை ஆற்று வரக்கூடாதப்பா. இனிமேல் வந்தால் ஒழுங்காக பார்த்து வாங்கப்பா, ரோடை பார்த்து நடங்க, சரியா? போ பார்த்து போ. தேங்க்ஸ்ண்ணா.
ஹலோ, ஏய் கீழே வந்துடுண்டா, கால் சொல்லிக்கிச்சு. வரியா? லொக்கேஷன் அனுப்பிச்சுட்றேன், கொஞ்சம் சீக்கிரம் வாடா. ஆ சரிடா, பாய். போகலாமா? எவ்வளோ நேரம்டா? சரி, அதில் என்ன சண்டை உங்கள் 2 பேருக்கும்? டேய், அந்த பெரிய ஆள் தானே பிரச்சனையே. எனக்கு அடிபட்டுச்சு, அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணார். நான் அவரை நல்ல மனுஷன்னு சொல்கிறேன். சின்ன பசங்களாம் போட்டு அடிக்கிறான், அவன் நல்லவனா அப்படின்றான். அதுதான் சண்டை. டேய் ராஜா, நீயே சொல்கிறா, அவர் நல்லவர் நினைக்கிறியா இல்லை கெட்டவர் நினைக்கிறியா? ராஜு நகராண்டியா, சிவன் கோயில் வாசலாண்டியா? ஆமாம். அவர் பேர் கமல். அவர் என் கூட தான் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. அதுக்கேண்டா அது அவர் இப்போ செத்துட்டாருடா. டேய் ராஜா, அதுக்கு ராஜா தான் காரணம். Trumpets play a melody, the beat is syncopated in this whole time. இல்லை என்னண்ணா இன்னைக்கு லேட்டாக போகிறீங்க? இன்றைக்கி எங்கள் ஃப்ளோரில் கொஞ்சம் லீவுப்பா, அதான் லேட்டு. என்னண்ணா ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் ஒரு சில டெஸ்ட்லாம் எடுக்க சொன்னாங்க. சரிண்ணா. ரிப்போர்ட்டும் எடுத்துட்டேன். இப்போ ஃபோன் பண்ணி கேன்சருக்கான சிம்டம்ஸ் இருக்குதுன்றாங்க. கேன்சரா? என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா. உடனே அட்மிட் ஆக சொல்கிறாங்க. ரிப்போர்ட்ஸ் இருக்காண்ணா? இல்லைப்பா, இன்னும் கொடுக்கல, நாளைக்கு அடிச்சிடுவேன். சிம்டம்ஸ் தான்ண்ணா, பரவாயில்ல விடுங்க, சரிப்படுத்திடலாம். எல்லாம் இந்த சாரகாலம் வந்த வேணாம் பண்ணுறது. போகிறான் ஏறி 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 டே குளோல் போகிறான். இதவங்க போய் முன்னாடி போகிறான் பாரு, ஒருத்தன் அடி ஒன்று. ஏய் பார்த்து போடா. ஏய் இங்கே வா, ஃபோனை உள்ள வச்சுட்டு வீட்டு போட. என் மேலே கை வைக்கிறீங்களா? ஏரியா தாண்ட மாட்டேங்க 2 பேரும். வா இறங்குடா, நான் இப்போ ஆளுங்களை கூட்டினா. தம்பி ஏன்பா, சின்ன பையன் தானே, யாரையும் கூட்டின்னு வரேன்னு போகிறான். டைம் பாருங்கண்ணா, அவன் வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா அப்பாவே மடிச்சு அவனை பாயில் படுக்க போட்டுருவாங்க. என்னண்ணா ஒரு 5 நிமிஷம் தயிர் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன், இங்கே வெயிட் பண்ணுங்கள். அந்த பையன் தெரியாமல் வச்சிட்டான்பா. சாரிண்ணா, சாக்லேட் வச்சுக்கிறேன், சாப்பிட்றீங்களா? எங்களை பார்த்தா எனக்கு குழந்த மாதிரி இருக்கா உனக்கு? ஒழுங்காக வேண்ட்டு அடி வாங்க, இல்லை உனக்கு தான் பிரச்சனை. ஏய் அர்றான், எங்க எதிராக கற்றுனீங்க இந்த மாதிரி பேச? முதல்ல பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும்னு கற்றுக்கோ. வீட்டுக்கு போடா. டேய் வாடா. டேய் என்ன அஷ்டாங்க, நானும் தானே போய் கூட்டணும்டா, போடா. எதுவுமே பண்ண தோண மாட்டேதுடா, வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது.
அப்போ வா நம்ம ரீல்ஸ் பண்ணலாம். ரீல்ஸா? இதை ப்ளே பண்ணிட்டு ஒரு நிமிஷம் என்ன பாரு. இப்போ எப்படி இருந்தது பார்க்க? சிரிப்பாக இருக்கடா அவனை பார்க்க. என்னடா டான்ஸ் இது? அவள் தான் நம்ம ரீல்ஸ் பண்ணுறோம், மாஸ் காட்டுறோம், புரியுதா? ஏய் கோபாலே, இந்த நேரத்தில் எங்கடா போகிற? ஓ நான் அஸ்டானுங்கடா. ஆனந்த் நான் கூப்பிட்டு போகிறேன், நீ வரதாந்தாவா? டேய் இளங்கோ அஸ்டாங்கடா, வாடா போகலாம். உனக்கு இளங்கோன்னா யாருன்னே தெரியாது. டேய் ஆனால் நான் போகிறானடா, அவருக்கிட்டே போகலாம், கெத்தாக இருக்கும். சரி வா போகலாம். சரி விட்றா, அழுகாத. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடலாம்ல. பதட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரிலடா. ஹவுஸ் ஓனர் வேறு அமௌண்ட்டு கேட்டாங்க. இப்போ பேசுகிற விஷயமாடா இது? ஹவுஸ் ஓனர் தான், கதவு தந்தால் வெளியே நிற்பாங்க, அவங்ககிட்ட போய் இதையே சொல்லு. அந்த ஆளு வேறு வேலையே கிடையாது. ஹவுஸ் ஓனர் தானே, இப்போ நான் எப்படி பேசுறேன்னு பாடுறேன். என்னடா 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 அங்க ஏன்டா இப்படி பதறீங்க? ஒரே குழப்பமாக இருக்குண்ணா. என்ன குழப்பம்? இல்லைண்ணா, அந்த கோயிலாண்ட என்னாச்சு? அதுவா? லூசுவாடா நீ? டேய் டம்மிடா, போய்ட்டு வாத. கத்தியை மாற்றி எடுத்துட்டேன், இல்லைன்னா அவ்வளோதான். மென்டலாடா நீ? குழந்தைங்க சட்டெலாம் நீ ஏன்டா வர? சரி என்ன பண்ணுறது பச்சி, நம்ம பேரே பசங்க, நம்ம தானே பார்த்துக்கணும். டேய் உனக்கு ஏதாவது கனவு இருக்கும், அதை மைண்டில் வச்சு லைஃப்பை ரன் பண்ணுங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அப்புறம் 40-50 வயசுக்கு நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க, புரியுதா? அதுக்கப்புறம் உனக்கு ஃபோன் பண்ணி நீ எடுக்கவே இல்லை. ஃபோனை சைலண்டில் போட்டுருப்பான். ஃபோனை மட்டும் சைலண்டில் போடாமல் இருந்ததுன்னா இவ்வளோ பெரிய அளபரியே இல்லை. டேய் ஒரு ஹாப்பி நியூஸ்டா. நான் அதுக்கு முன்னாடி ஒரு சாணி கட்டிடுறேன். ஏன்பா? இல்லைண்ணா, உங்களை நாங்கள் தனியாக விட்டு வந்துடக்கூடாதுண்ணா, சாரிண்ணா. சரி விடு, அத்தனை இது மாதிரி பண்ணாத. இன்னொன்று, எனக்கு கேன்சர் இல்லை. எப்படிண்ணா? ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்துட்டானுங்க. இதை சொல்ல தான் வீடு தேடி வந்தேன். நல்ல வேலை, ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்பிச்சதால ஈஸியாக வர முடிஞ்சுது. இல்லைன்னா அவள் தான். அது நாளைக்கு சண்டே, எனக்கும் கேன்சர் இல்லை, நைட்டு வர மாட்டேன் வீட்லேயும் சொல்லிட்டேன். அதான். சரி இருண்ணா, நான் பேக்காது மூட்டு வரேன். ராஜா,
எதையும் பார்த்த உடனே கேட்ட உடனே நம்பிடாத, புரியுதா?